ஆட்டுக்கால் பாயா பிரியாணி சென்னையில் வேற எங்கேயுமே கிடைக்காது, இங்கே மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் காலையில் 5 to 6 மணிக்கு போனால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா வெறும் குஸ்கா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னு இந்த கடையை பற்றி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அப்படி என்னதான் இந்த கடையில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு போயிட்டு ஒரு விசிட்டை போட்டிருந்தேன். இயர்லி மார்னிங்கே வீட்டில இருந்து கிளம்பி ஒரு 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த கடைக்கு ஒரு 5:30 மணிக்கு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கடையில் பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. எப்படா இவ்வளோ க்ரௌட்ல நான் பிரியாணி வாங்க போறேன்னு நினைச்சேன். ஆனால் எப்படியோ ஒரு வழியை அடிச்சு பிடிச்சி ஒரு பிரியாணி பார்சலை வாங்கிட்டேன். பார்சல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பிளாஸ்டிக் கவர் இருக்கு பாத்தீங்களா, அதுலலாம் இல்லாம அழகா தையலையில போட்டு அழகா மடிச்சு கொடுத்துருந்தாங்க. பார்சலை பிரிச்சு அந்த ஆட்டுக்காலோட அந்த பிரியாணி சேர்த்து ஒரு வாய் வச்சு பார்த்தா டேஸ்ட் பா வேற லெவல் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. உண்மையாவே சொல்றேன், சென்னையில இந்த மாதிரி ஒரு பிரியாணியை நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. ஏன்னா டேஸ்ட் வைஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இவங்க ஒரு பிளேட் பிரியாணி பாத்தீங்கன்னா 120 rupeesக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையாவே சொல்றேன் 120 rupeesக்கு இது ஒர்த்து தான். இந்த ஆட்டுக்கால் பாயா பிரியாணி பாத்தீங்கன்னா மண்டே மட்டும் தான் போடுவாங்களா, அதுவும் இயர்லி மார்னிங் போனா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். மிச்ச டைம்லாம் பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி போட்டுட்டு இருப்பாங்களா. அப்புறம் என்ன கைஸ், இப்பவே உங்க கேங்ல ஒரு பிரியாணி லவர் ஒருத்தர்